வணக்கம் மக்களே. கிரவுண்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். பசங்களுக்கு ஸ்கூலு லீவ் விட்டாச்சுல்ல. அங்கே மாடுலாம் வச்சுருந்தோம். இப்போ மாடுலாம் டவுனில் வச்சு பார்க்க முடியல. அதனால் பாக்கெட் பால் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் 4-5 ஆடு வச்சுருக்கோம். பசங்களுக்கு லீவு. அவங்க அப்படியே கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே அப்படியே ஆடு மாடு பார்த்துப்பாங்க. கூட நானும் பார்த்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு எடுத்தா பெரிய கிரவுண்டு பாருங்கள். இந்த கிரவுண்டில் தான் நாங்கள் மாடு வளர்த்தப்பெல்லாம் மாடெல்லாம் அவுத்து விடுவோம். அது கூடவே கொஞ்சம் ஆடு வச்சுருந்தோம். இப்போ மாடு பார்க்க முடியல. டவுனில் சாணி கொட்டுறதுலாம் பிரச்சனையாக இருக்குது. டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால மாடை விட்டுட்டோம். ஒரு 4-5 ஆடு மட்டும் வச்சுருக்கோம். பசங்க அப்பப்போ பார்த்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால அது கூடவே நிற்கிறாங்க. ரேவதி வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கு. போனால் தான் தெரியும் என்ன சமையல்னு. ஆடுலாம் இப்போ தான் அவுத்து விட்ருவோம். இப்போ அவுத்து விட்டு 1 ஹவர் ஆகுது. எல்லாம் பாதி மேய்ச்சல் மேய்ஞ்சிருக்கு. பசங்க கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு அப்பப்போ வந்து பார்ப்பாங்க. சரி, நானும் இந்த பக்கம் இன்றைக்கி ஆடை போய் பார்த்து இந்த பசங்க ஆடுகிட்ட விளையாண்டுட்டு இருப்பாங்க. நானும் சரி ஆடெல்லாம் மேய்ஞ்சிதா தண்ணி கொண்டு வந்தேன். அதான் தண்ணி அப்படியே பக்கெட்டில் வச்சேன், எல்லாம் குடிச்சிது. நான் ஆடுகிட்ட பாருங்கள், அது என்கிட்ட சண்டைக்கு வரும். அது கிடாக்குட்டி. அது முட்டை பழக்கப்படுத்திதான் எங்கள் பையன், பெரிய பையன். எல்லாம் அவுத்து மேய்ஞ்சாச்சு. எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து கட்ட வரோம். பசங்க தான் ஓட்டிகிட்டு வராங்க. கூடவே ரேவதி அம்மாவும் ஓட்டிகிட்டு வராங்க. இதை பாருங்கள், இதான் மாட்டுக்கொட்டா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. இந்த டவுன்லேயே மாடு வச்ச வசதி பார்த்தாது. அதனால் இப்போ ஆடு மட்டும் தான் வச்சுருக்கோம். ஆடு எல்லாம் கட்டுறாங்க. சாப்பிட போகணும். ஓகே, டாட்டா, பாய் பாய்.